ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜங்குக்கோட அந்த மினி சீரீஸ் தான். ஆக்சுவலி கட்டண கல்யாணம்னு வச்சு கட்டாய கல்யாணம்னு வச்சுருப்பேன். நானே தப்பாக சொல்கிறேன். சரி, ஓகே, அதை விட்டுருங்க. நான் கட்டலாம் பண்ணி ரீக்லாம் பண்ணல, அப்படியே ஃப்ளோவில் போகலாம். ஆக்சுவலி அந்த டைட்டிலை மாற்றிட்டு நான் வேறு பேர் வைக்க போகிறேன். ஹிடன் கேம், ஓகேவா? இதான் இதுக்கப்புறம் இந்த மினி சீரீஸோட பேர். வாய் கொஞ்சம் ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ ஏதாவதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நடுவில். ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எல்லாருமே கண்டினியூ பண்ண சொன்னதுனால இது பாட்டு வந்திருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் மஸ்ட் பிக்ல. ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. சே, இந்த ஜங்குக்கால ஏன் வாழ்க்கையே போகுது. கார் நேற்று தான் வாங்கியே கொடுத்தாங்க. அது ஓட்டும் போது அபசகுணம் எல்லாம் நடந்து போச்சு. இப்போ என்னால் அந்த காரை கூட எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் வெளியில் கூட என்னால் இதுக்கப்புறம் போக முடியாது. எனக்கு கொஞ்ச நாளில் கல்யாணம்னு வேறு சொல்லி வச்சுருக்காங்க. இவன் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்? இவனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண காத்திருக்கானோ? இவன் எதுக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும்? சி, இவனுக்கு என்ன பொண்ணா இல்லை, நல்லா தானே இருக்கான். வேறு எங்கன்னா போய் பார்க்க வேண்டியதானே? நான் தான் அவனுக்கு கிடச்சேனா? இவன் ஏதோ பிளான் பண்ணுறான். ஒரு வேலை இந்த சொத்தெல்லாம் ஆட்டி போடுறதுக்கு இருக்குமோ? இருக்கும். யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும். இவனுக்குலாம் என்ன இருக்க போகுது? அதான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு உருண்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபோட்டோ ஒட்டி வச்சுட்டு, செம்ம கிட்ட இல்லை இன்னைக்கு நைட்டு உன்னை இருக்குடி, கொஞ்சமாக ரசிக்கணும். உங்கள் அப்பா பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலமாக கொடுக்க தேவையா? ஸோ இப்படி ரசித்தாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க ஃபோட்டோவே பார்த்து பேசிகிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு 3 days போகுது. கரெக்டாக அவங்க மேரேஜ் டே. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்குள்ளே வரான். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அதான் மேரேஜ் நடக்க போதில்ல, அங்கே பார்த்துக்கலாம்ல. சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணான்ட்டு. இதோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, இதை போட்டுட்டு தான் நீ வர. நான் அந்த வெள்ளை வெள்ளை ட்ரெஸ்லாம் எனக்கு புரியல, உங்கள் அப்பா எடுத்து கொடுத்தது தானே, அதை அவனோட வச்சுக்கோ. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா. ஹலோ, சென்னாலாம் போட முடியாது, நல்லா காஸ்ட்லி ட்ரெஸ் தான் போடுவேன். ஐயோ அம்மா, இதுவும் காஸ்ட்லி தான் பாரு. போலீஸ் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு சம்பளமே இங்கே வந்து நான் வாங்கின போனியில் அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். இதுவும் காஸ்ட்லி தான், மூடிட்டு போட்டுட்டு வா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட் மேலே ட்ரெஸ் அப்படியே வச்சுட்டு அவன் மட்டும் போயிடுறான். நீங்கள் அந்த ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஹே, என்ன இது கருப்பா? ஹே, வெட்டிங்க்கு பிளாக் ட்ரெஸ்லாம் போடலாமாடி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டோன்னே, ஹே, எவனு பிளாக் ட்ரெஸ்லாம் போடுவான்? இங்கே பாரு, இது என்ன ஒரே பிளாக் கலர் ட்ரெஸ், பார்டர் மட்டும் ரெட் கலரில். என்னடி கன்றாவி காம்பினேஷன் இது? மச்சான், எனக்கு தெரிஞ்சு அவள் சரியான டார்க் பாயின்னு நினைக்கிறேன். ஸோ லக்கி தான் மச்சான். சி, இதெல்லாம் நல்லாவாடி இருக்கும். உனக்கு என்ன, நீ அழகாக தான் இருப்ப. இதில் இது நியூவாக தானே இருக்குது, பேசாமல் ட்ரை பண்ணி தான் பாரு மச்சான். ஷோ, மேரேஜுக்கு எவனா இதை போடுவானாடி? போடுறி, பார்த்துக்கலாம், நியூ ட்ரெண்டு, நம்மளே இது பண்ணி வைப்போம். இதில் என்ன இருக்குது? ஏண்டி இது போட்டு நல்ல வேலை அப்பா யாரையும் ரொம்ப ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிடல, ஒரு 10 பேர் தான் கூப்பிட்ருக்காரு. அதனால் இந்த மேரேஜ் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக நடந்துட்டு சைலண்ட்டாக முடிஞ்சிடும். சீக்கிரமாக டிவோர்ஸ் வாங்கிடணும். சரி வா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, நாங்கள் மேக்கப்லாம் போட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரீங்க. மச்சான், இது ஓகே தான் மச்சான், அழகாக தான் இருக்க, எனக்கு என்ன குறை? இது அப்படியே விட்டுடலாம், உன் ஃப்ரீ ஹேர்லேயே இது நல்லா தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, பட் நல்லா இருக்குடி. ஹே, என்னை வச்சு எல்லாம் காமெடி பண்ணுறீங்களா? என்னை வச்சு செய்கிறான். அப்போ திரும்பவும் கதை யாரோ தட்டுறாங்க. இப்போ யாரோடி, போய் பாரு போ அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. திரும்பவும் ஜங்குக் தான் வந்திருக்கான். ஹலோ, இப்போ என்ன தான் உனக்கு வேணும்? எதுக்கு வந்துட்டே இருக்கா? ட்ரெஸ்ஸு சும்மா பக்காவாரியே. சரி, இது குறைஞ்சிருச்சு, கொடுக்க மறந்துட்டேன். இந்தா ஐடியும் வச்சுக்கோ, இல்லை நானே வச்சு விடுவா. என்னது இது? நீ தான் அவங்க அப்பங்கிட்ட கேட்டியே. நான் அப்படியே நடக்கும் போது இந்த அப்படியே வெள்ளை கலரில் அப்படியே நான் உனக்கு துணி மாதிரி உருண்டுகிட்டே வருமே, அதே தான் என் ஸ்டைலில் கொடுத்துக்கிறேன். அப்படி இதுன்னு பாரு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவும் ஃபுல்லாகவே பிளாக்ல இருக்குது.
ஐயோ! நான் பிசாசு மாரி இருப்பேன் இதில. இதுவே பெருசு. இது வேறயா? இங்க பாரு ஜங்குக். ஓகே, ஓகே. போலீஸார் இதெல்லாம் செட் ஆகாதுங்க. எடுத்துட்டு போயிடுங்க ப்ளீஸ். என்ன பார்த்தா நான் ஜோக்கர்ன்னு நெனைப்பாங்க. ஏய்! இங்க பாரு. உங்க அப்பன் தான் சொன்னானே. என்ன சொன்னாரு? கொஞ்சம் பேர் தான் கூப்பிடுவேன். அதனால சின்னதா சிம்பிளா முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால தான் சிம்பிளா வாங்கிட்டு வந்துருவேன். இல்லன்னா கொஞ்சம் பெருசா அதாவது அழகா வாங்கிட்டு வந்திருப்பேன். என்னது இது சிம்பிளா? இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்ன வச்சு எல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்ல. ஏய் ஏய் அழகா இருக்கும். மூடிட்டு போட்டுட்டு வா. இப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளேயே அசிங்கப்பட்ட அப்படி. ம் போட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு அதை குடுத்துட்டு போயிடுறான். நீங்க ஹே இதெல்லாம் ஒண்ணும் போட முடியாது. தூக்கி அப்படியே போடுறி. மச்சான் இல்ல பார்த்து மச்சான். அவன் தான் செஞ்சிட போறான். என்னடி செய்வான்? இல்ல என்ன செய்வான் நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டான். இந்த ட்ரெஸ் போட்டதே பெரிய விஷயம். இவன் சொன்னா நான் அத கேட்கணுமா? அதெல்லாம் கேட்க முடியாது. பேசாம நான் இத அவுத்துட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸே போட்டுக்கவா? மச்சான் வேணாண்டி. ஒரு வேளை நீ அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸ போட்டு அவன் பார்த்து டென்ஷன் ஆயி, ஒரு வேளை அங்க இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்து உன் மேல ஊத்துனேன்னா அதுவும் ரெட்டா தான் ஆகும். அங்க இருக்கறதுலாம் ஒயின் இல்ல மச்சான். ஏன்டி நீ அவனுக்கு ஐடியா குடுப்பியா? ஐயோ! இல்ல ஒரு இதுல வந்துருச்சு ஃப்ளோல. நீ தப்பா எடுத்துக்காத. சரி இந்த ட்ரெஸ்ஸ போட்டு தொலைறேன். வச்சு தொலைங்க. என்ன பார்த்தா எனக்கு ஜோக்கர் மாரி இருக்குது. வைங்க வைங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவள மேக்கப் பண்ணிட்டே, மச்சான் நான்லாம் இந்த டெலூஷன்ல தான் பார்த்துருக்கேன். வேம்பயர்ஸ் மேரேஜ்ன்னு. இப்போ அது ஒரிஜினலா பார்க்குற மாரி ஃபீல் மச்சான். ஏன்? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? இல்ல மச்சான். வேம்பயர்லயும் இப்படிதான் ரெட் கலரும், பிளாக் கலரும் சேர்ந்த மாரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மேரேஜ் பண்ணுவாங்களாம். இப்போ தான் நேர்ல பார்க்குறேன். ஏய்! என்ன பார்த்தா உனக்கு எப்புட்ரி இருக்கு? சரி, சரி கோவப்படாதடி. ஆனா சத்தியமாலே நீ நல்லா தான் இருக்க. ஸோ இத நினச்சுலாம் நீ ஒன்னும் வொரி பண்ணிக்காத பேபி. ஃப்ரீயா விடு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சுட்டு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஃபைனலா நீங்க ரெடி ஆகி நிக்கிறீங்க. அப்ப கரெக்ட்டா உங்க அப்பா வராரு. "பா பாருப்பா அந்த பைத்தியக்காரன் என்ன ட்ரெஸ்ஸு குடுத்துருக்கான்ட்டு." சரி கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போதைக்கு மட்டும். என்னமோ போப்பா எல்லாம் உனக்காக தான் சகிச்சுக்கிறேன். அப்படின்ட்டு நீங்க உங்க அப்பாவோட கைய பிடிச்சிட்டு வரீங்க. அங்க ஜங்குக்கும் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டு நின்றுருக்கான். ஷோ! இவன் கூட பரவால்ல. அந்த அளவுக்கு தெரியல. நான் பாரு எல்லாம் என்னையும் பார்க்குறாங்க. அப்படின்ட்டு நீங்க ஒரு மாரி சைலண்ட்டா கீழ குனிஞ்சுட்டே வந்திருப்பீங்க. கரெக்ட்டா உங்க அப்பாவும் ஜங்கு கிட்ட அவங்க ஹேண்ட குடுக்குறாரு. அப்ப ஜங்குக்கும் அவனோட கன்ன வச்சு உங்க ஹேண்ட வாங்குறான். ஜங்கு ச்சீ! பைத்தியக்காரன் எப்படி வாங்குறான் பாரு. ஏன் கையால வாங்குனா என்னவாம்? கன்ன வச்சு வாங்குறான் பைத்தியக்காரன். அப்படின்னு நீங்க ஜங்குக்க திட்டிட்டு அந்த பக்கம் திரும்பி நிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரிங்க போட சொல்லி குடுக்குறாங்க. அப்ப நீங்களும் இஷ்டமே இல்லாம ஜங்குக்கு அந்த ரிங்க போட்டு விடுறீங்க. அப்ப ஜங்குக்கும் ஒரு ரிங் போட்டு விடுறான். ரிங் போட்டு விட்டு உங்கள பார்த்து, "என்னடி பொண்டாட்டி இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன? ஆமா உங்க அப்பா என்ன கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்றியோ? நான் கூட நெனச்சேன் நெறைய பேர கூப்பிடுவான்ட்டு. இது இதுக்கு இதுவே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிஸ் பண்ணிக்கோங்கன்ற மாரி சொல்றாங்க. நீங்க ஜங்குக்கே நர்வஸா பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் வேணாம். ஐயோ! ரொம்ப கெஞ்சுறியே பாவமா இருக்கு. அதுக்கெல்லாம் விட முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து உங்க கீழ் உதட பிடிச்சு நல்லா கடிச்சு இழுக்குறான். உங்களுக்கு வலிக்குது. நீங்க அப்படியே உங்க அப்பாவ பார்த்து, "அப்பா பாருப்பா என்ன பண்ணிட்டுருக்கான்." அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொஞ்ச நாள் தான். அவனுக்கு சரியான படத்த நான் சொல்லி தரேன். அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சு நின்றுருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஜங்குக்கு உங்கள விட்டுட்டு, "மிச்சத்த வீட்ல போய் பார்த்துக்கலாம். ஆ சரி வா போலாம்." அப்படின்ட்டு உங்கள பிடிச்சு இழுக்குறான். அப்ப உங்க அப்பா, "ஜங்கு எங்க கூட்டு போற அவள?" "ஆ இல்ல எனக்கு புரியல. நான் கூட ஒரு 5, 6 பேருக்கு வெளில தெரியும். பணக்கார சொட்டை பொண்ணு இவனுக்கும், அழகிய ஆண்மகன் ஜங்கு போலீஸுக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஊருக்கு கொஞ்சம் பேருக்கா தெரியும்னு நெனச்சேன். நீ என்னன்னா, உன் சொட்டைக்கு கீழ வேலை செய்ற சொட்டைகள கூட்டு வந்து உட்கார வச்சுருக்க. எல்லாம் உன் அடியாள் தானே?" அப்போ உங்க அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே சைலண்ட்டா நின்றுருக்காரு. "அதனால தான் ஊருக்கே தெரிய வேணாம். கொஞ்சம் அங்க பாரு கண்ணா." அப்படின்னு சொல்றான். அப்போ உங்க அப்பா திரும்பி பார்த்தா, அங்க எல்லா மீடியாவுமே அங்க தான் இருக்கு. "ஜங்குக் என்ன பண்ணி வச்சிருக்க?" "தெர்லையா? கல்யாணம் நடந்திருக்கே. டேய் மீடியால ஃபோட்டோலாம் எடுத்து போஸ்ட் குடுக்குறேனா, அதுக்கு தான். பாரு நியூ மெத்தட் ட்ரெண்டிங்கே நாங்க தான் இப்போ. பாரு எப்படி கல்யாணத்துக்கே ஜோடி செம்மையா இல்ல? ட்ரெஸ்ஸிங் வந்து அப்படியே செம போ.
எனக்கு இன்னும் நீ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட விட்டுருந்தீனோ அப்படியே பக்காவாக பண்ணியிருப்பேன். டார்க்லி. நீ தண்டப்போ நான் இரு சொட்ட ஃபோட்டோ எடுக்கணும். டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படின்ட்டு உங்க அப்பாவ எடுத்து தள்ளி விட்டுட்டு, உங்கள அப்படியே கூட்டிட்டு போய் ஃபோட்டோவா எடுத்துட்டு இருக்கான். அப்ப அதில ஒரு பிரஸ், "சார், எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்படி இந்த மேரேஜ் பாசிபிள்? நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீசர். அவங்க ஒரு ரிச் கேர்ள். எப்படி?" "அது ஒண்ணும் இல்ல. எங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன லவ்வு. பாவம் அவர் பொண்ணு என் பின்னாடி ரொம்ப நாளா சுத்திட்டு இருந்துச்சு. சரி போனா போதுன்னு வாழ்க்கை குடுத்துருக்கேன். எங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஒரு 6 வருஷம் இருக்கும். இப்பதான் சரி ஓகே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பண்ணியிருக்கோம். இத அப்படியே எல்லாம் பத்திரிகையில போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் தான் அந்த சொத்துக்கெல்லாம் வேற மருமகன் ஆயிட்டேன். ஸோ நான் தான் பார்த்துக்கணும். ஒரே பொண்ணு இல்லையா? ஸோ நான் பார்த்துக்க வேண்டிய வேலை நெறையா இருக்கு. சரி, சரி நான் பொண்டாட்டிய கூட்டு கெளம்புறேன்." அப்படின்ட்டு உங்கள பிடிச்சு இழுத்துட்டு போறான். நீங்க ஒண்ணுமே புரியாம அப்படியே பதட்டத்திலே பார்த்துட்டு இருக்கீங்க ஜங்குக்க. ஜங்குக் ஓகே, ஓகே. இங்க பாருங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மீடியாலாம் எதுக்கு? ஐய்யய்யோ! பயந்துட்டியா செல்லம்? எப்படி? உங்க அப்பன் ஒரு 10 பேர வச்சு அப்படியே யாருக்கும் தெரியாம முடிச்சு, அப்படியே டிவோர்ஸ் வாங்கிடுவானா? இப்ப இது மீடியாவுக்கே தெரியும். இப்ப நீ எனக்கு டிவோர்ஸ் குடுத்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு 2 மந்த்ஸ்ல என்னாலாம் போடணுமோ மீடியாவே போட்டு கீச்சிட்டும். நான் உன்ன தான் கிழிய வைப்பேன். என் பக்கம் ஒண்ணும் வராது. ஸோ, கொஞ்சம் நம்ம டிவோர்ஸ் தள்ளி போயிடும். எப்படி? செம்மல்ல? எனக்கு மூளை நல்லா வேலை செய்யுதுல்ல? சங்கு, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? அச்சச்சோ! குழந்த பாவம். பார்க்கவே பாவமா இருக்கு. நான் வேணா அஞ்சலி அஞ்சலின்னு இப்போ ஓரமா நின்னு பாடவா? நீலாம் இதெல்லாம் அங்க வச்சுக்கோ. இப்ப நீலாம் செட் ஆகாது. மூடிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பிடிச்சு இழுத்துட்டு போறான். அப்ப நீங்க உங்க அப்பாவ பார்த்து, "அப்பா எங்கப்பா கூட்டிட்டு போற? நீயும் வாப்பா. என்னை ஏன்பா என் கூட தனியா அனுப்புற?" "ஐயய்யோ! யோன் சரி வா யோன் நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன். எல்லாம் இதுக்கு அப்பாட்ட சொல்லிட்டு வா வா." அப்படின்னு உங்கள பிடிச்சு திரும்பவும் இழுக்குறான். "நீங்க பாருங்க ப்ளீஸ் நான் அப்பா கூட போறேன்." "ஏய் ஏன் பொண்டாட்டிடி? பாரு ஊரறிய உலகறிய கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ உங்க அப்பா ஒரு 10 பேர கூட்டிருந்தாலும் அந்த 10 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி பாடி கார்ட்ஸ கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான் 10 பேரு. அத விடு. ரிலேட்டிவ்ஸ்ல கூட்டிருந்தா உன் குடும்பத்துக்குள்ள தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ப்ரெஸ்ஸ கூப்பிட்டு போட்ட ஒரு போடுல உலகத்தையே தெரிஞ்சிருக்கும். பாதி பேரு. எப்படி? பாதி பேரு. சரி வா வா வீட்டுக்கு போய் நெறைய வேலை இருக்குடி. புருஷன நீ எப்பல்லாம் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. பார்ப்போம். ஜங்கு இங்க பாருங்க. வேணாம். இதெல்லாம் வேணாம். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியாது. ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கோங்க. அச்சச்சச்சச்சச்சோ! பாவம் குழந்த. சரி எதுவும் பண்ணல. வா வீட்டுக்கு போய் பொறுமையா 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுவோம். நம்ம குடும்ப விஷயம் நமக்குள்ள இருக்கணும்டி. எப்படி? உன் அப்பன்கிட்டலாம் கூட்டு வராதண்ணா. வா. அப்படின்ட்டு உங்க முடிய பிடிச்சு லைட்டா ஈத்துட்டு போறான். அப்ப நீங்களும் அப்படியே உங்க அப்பாவ திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறீங்க. உங்க அப்பாவால எதுவுமே பண்ண முடியாம, அப்படியே ஜங்குக்கே பார்த்து முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. "ஏய் கார்ல ஏறுறியா? இல்ல எப்படி?" "நானே ஏறுறேன். விடுங்க." அப்படின்னுட்டு நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே உள்ள உட்காருறீங்க. இந்த ட்ரெஸ் வேற வெயிட்டா இருக்கு. ட்ரெஸ்ஸு கூட எடுத்து வச்சிருக்கான் பாரு. அவன் டேஸ்ட் அவனும். ச்சீ! என்ன ஜோக்கர் மாரி காமிச்சிட்டான். இப்ப இந்த மீடியாவுல இது மாரி ட்ரெஸ் போட்டுட்டு, கடவுளே! அப்பா வேற விட்டுட்டு தனியா போறான். இவன் என்ன பண்ண போறானோ? ஐயோ! இவனே பைத்தியம் பிடிச்ச மாரி வளர ஆரம்பிச்சிட்டியாடி. காலகாலமா உனக்கு இதே பொழப்பா போச்சு. எப்ப பார்த்தாலும் பைத்தியம் மாரி அழுதுட்டு இருக்க. ஏய்! இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் ஒன்றும் அழுகல. நான் சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன். பாட்டு பாடினியா? சரி நைட்டு பாடிக்கலாம். பாடிக்கு வை. அப்படின்ட்டு ஜங்கு கார் ஓட்டிட்டு போறான். இந்த பக்கம் உங்க அப்பா யாருக்கோ கால் பண்ணி, "இங்க பாரு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உனக்கு ₹1,00,00,000 கொடுக்குறேன். அவனை இன்னைக்கு முடி. தேவையில்லாம அவன் கையை வச்சிட்டு இருக்கான். இது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பெரிய பிரச்சனையாயிடும். அவன் இது எதுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவன் நான் இன்னும் எத்தனை டீலிங் போட்டிருக்கேன். என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு என்னோட ஒட்டுமொத்த ஜாதகத்தை கண்டுபிடிக்கிதான் என் பொண்ணையே தூக்கிட்டு போயிருக்கான். ஆனால் இதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆட்டமே இருக்குது. இதுக்கப்புறம் அவன் ஒன்றும் பிடுங்கக்கூடாது. அதனால் அவனை சீக்கிரமாக தீர்த்து கட்டுற வையப்பார். சின்ன பையன் சொல்லி விடவும் முடியாது. நமக்கு குடைச்சல் கொடுத்துருவானுங்க." அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே பயந்துட்டே உட்காந்து போயிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வீடு வந்திருக்கோம். "ஏய் இறங்குடி. உனையினா வெத்தலை பாக்கு வச்சா அழைப்பாங்க." "ஆ இறங்குறேன். ஆமாம் உனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லையா?" "எது கேட்குற? சரி உன் அம்மா எங்க?"
எனக்கு அம்மா இல்லை. ஆ, எனக்கும் யாரும் இல்லை. யாருமே இல்லைன்னா எப்படி? ஏய், தான் சொல்கிறேன்ல, இதுக்கு தேவையில்லாத மயிர் பேசிகிட்டு இருக்க. ஆமாம், எங்கே வந்திருக்கோம்? பார்த்தா தெரில, வீட்டுக்கு வந்துருக்கோம். ஐயோ, இது வீடு இல்லை, இது சுடுகாடு. ஏய், பார்த்து பேசு, பல்லு உடச்சிக்கோ. இல்லை, அது சுடுகாடு, அப்புறம் என்ன சொல்ல முடியும்? பின்னாடி வீடு இருக்குது. யாராவது இங்கே வீடு கட்டுவாங்களா? நான் கட்டுவேன். சுடுகாடு பக்கத்துலையா? ஏய், இன்னொரு தடவை இது சுடுகாடுன்னு பல்லு இருக்காது. சரி, சுடுகாடு சுடுகாடு, நம்ம என்ன சொல்ல முடியும்? மாதிரி சைக்கோ கிட்ட வந்து மாட்டியிருக்கானே. சங்குக், பாரு, என் பேரை சொல்லி கூப்பிட்றாளுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது. வாங்க போங்கன்னு சொல்லு. சரி, எனக்கு பயமாக இருக்கும். எப்படி? நீங்கள் காலைல ஒரு வேலை ஆஃபீஸுக்கு போயிட்டீங்கன்னா அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் தனியாக தானே இருப்பேன். ஆமாம், அது என்ன இப்போ? இல்லை, தனியாக இருக்கும் போது நான் ஒரு மாதிரியாக இருக்கும். பக்கத்தில் வீடு கூட இல்லை. இருந்துட்டு போகுது, இங்கேயே கடந்து சாவு. அப்போ தான் நீ செத்தா கூட 4 பேர் வந்து கேட்க மாட்டானுங்க என்ன. ஐயோ, என்னையும் சாவடிக்கிறத பற்றிலாம் பேசுகிறான். உள்ள அள்ளி கிளம்புதே, காமிச்சிக்க வேணாம். சரி, போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே அவன் வீட்டுக்கு போகிறான். வீடை பார்த்தா ஃபுல்லாகவே பிளாக் கலரில் அடித்து வச்சுருக்கான். என்ன இது பிளாக்காகவே இருக்குது? ஆ, பெயிண்டரை போய் கேளுப்போ. ஜங்குக், அப்போ சரி, இங்கே இல்லை, இது வீடே ஒரு மாதிரி டார்க் வைப்பாக இருக்குது. எனக்கு செட் ஆகாது. நம்ம வேணால் அப்படியே பண்ணலாம். எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் பக்கத்தில் எங்கன்னா வீடு கட்ட சொல்லவா? இல்லை, எனக்கு புரியல. அஃபீஷியலாக மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க நீ? என்ன உங்கள் அப்பன்னு சொல்லிட்டுருக்க? மூடிட்டு இங்கே இருக்கிற வரிய பாரு. சொல்ல மறந்துட்டேன் பாரு, உன்னோடைய ரூம் பின்னாடி இருக்கு. என் ரூம் பின்னாடி இருக்கா? எங்கே? வீட்டுக்கு பின்னாடி போய் பாரு. அங்கே ஒரு வீடு இருக்கா? அது வந்து நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க. அங்கே பார்த்தா ஒரே ஒரு சின்ன ரூம் மட்டும்தான் இருக்குது. ஜங்கு, ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. எனக்கு மட்டும்தானா? தனியாவா? ஏய், சும்மா இது கத்தாலும் போ, அதுதான் உன்னோட ரூமு, நீ அங்கே தான் இருக்கணும். இல்லை, அது தனியாக அந்த ரூம் மட்டும். ஏய், தேவலாம் பேசிகிட்டு இருக்காது என்ன, ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, மூடிட்டு போ. அப்போ நீங்களும் அப்படி இப்போ அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஒரே டஸ்ட்டாக, எல்லா பொருளுமே அங்கே தான் இருக்குது. என்ன எலிலாம் ஓடுது. ஜங்கு, இங்கே எப்படி நான் இருப்பேன்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. அங்கே இருக்க கற்றுக்கோண்ணே. அந்த வீட்டை தாண்டி உள்ளெல்லாம் வரணும்னு ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோயேன். ஒன்றும் இல்லை, என்னால் 24 hours into 7 வீட்டில் இருக்க முடியாது. அதையும் தாண்டி நீ உள்ளே வரணும்னு பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், என் பையன் பேம் போதும் உன்னோடைய தொட பீசி அப்படி பிச்சு பிடிக்கிடுவான். எப்படி செமையாக இருக்கும்ல? ஸோ அதனால் என்ன பண்ணுற, ஒழுங்காக மூடிக்கிட்டு அங்கே இருக்க கற்றுக்கோ. சங்கு, நீங்கள் அந்த டாகோட ஓனர்னால் நான் உங்கள் ஒய்ஃப் தானே, அதை என்னை எப்படி கடிக்கும்? ஐயோ, நீ என் ஒய்ஃப்னு எனக்கு தானே தெரியும், அவனுக்கு தெரியாது. அண்ட் நீ ஒன்றும் அப்படியே என் பொண்டாட்டிலாம் கிடையாது, புரியுதா? ஜஸ்ட்டு வெளியில், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட உள்ளே போயிடுறான். நீங்கள் அப்படியே அங்கேயே நடுவில் நின்று யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக், ஜங்குக், ஒரு நிமிஷம் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடி போனான். அந்த டாக் அப்படியே கடிக்க எகிருது. ஐயோ ஜங்குக், அது கட்டி தானே போட்டிருக்காங்க, போகலாமா வேணாமா? ஜங்குக், ஒரு நிமிஷம் வெளில வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக். ஏய், நேடி வேணும் உனக்கு? ப்ளீஸ், எனக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரூமில் தங்கிக்கிறேன். என்னால் இங்கே தங்க முடியாது, பயமாக இருக்கும். ப்ளீஸ் ஜங்குக். ஜியோ, என்னாலே உன்னை உள்ளலாம் விட முடியாது, நீ வெளியிலே தங்கு. இல்லை ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக், ப்ளீஸ். ஷோபா, வேணா இப்படி பண்ணலாம், காலெல்லாம் அங்கே இரு, நைட்டு மட்டும் உள்ளே வந்துக்கும். இது கூட ஓகே. சாப்பாடுக்கு என்ன பண்ணணும்? அங்கே இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடு, இல்லைனா பட்னி கிடந்து சாவு அப்படின்ட்டு அவன் மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறான். அப்போ கரெக்டாக ஜங்குக்கு ஒரு கால் வருது. சொல்லுங்கள் சார். வணக்கம். என்ன, நீங்களே கால் பண்ணிட்டீங்க, பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். ஜங்குக், என்னமோ ஒன்று, சரி விடு, நீ கேட்ட ப்ரமோஷன் நான் உனக்கு தரேன். பா, தகுதியான ஆளை அப்படியே கையில் பிடிச்சாதான் தகுதியெலாம் தேடி வருது. நான் என்னோடய டேலண்ட்டை வச்சு கேட்டேன், தர மாட்டேன் நீங்கள் பாருங்க. கையில் ஒரு ஆள் கிடைச்ச உடனே தானாக தேடி வருதே. பா, என்னால் நம்பல. ஏன் ஜங்கு, எனக்கு புரியல. நீ இப்போ யோனை இந்த பதவிக்கு தான் கல்யாணம் பண்ணியா? அப்படியே வச்சுக்கலாம்.
எனிவே சார், இன்னைக்கு நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். நாளையிலேருந்து வந்து என்னோட புது டியூட்டியில சேர்ந்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர்லேருந்து ப்ரொமோஷன். ஆ எவ்வளோ இனிமையா இருக்கு கேட்கவே. "அப்பா! சார் நான் ஃபோனை வைக்கிறேன்" அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணிட்டு திரும்புனா, "நீங்க வெளில நின்னு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க." "ஏய்! உனக்கு என்னாடி பிரச்சனை? எதுக்குடி என்ன பார்த்துட்டு இருக்க அப்படி? உனக்கு வெட்கமா இல்ல? பேசுறத கேட்டியா?" "ஆ அதெல்லாம் கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் காதுல விழுந்துச்சு. நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணது ப்ரொமோஷனுக்காகவா? அது எங்க அப்பாக்கிட்ட கேட்டிருந்தா அவரே போட்டு குடுத்துருப்பார்ல." "ஏய்! உங்க அப்பன் தெய்வம் எனக்கு எதுக்கு? உன்ன வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்." "ஓ! அப்போ உங்களோட தேவை முடிஞ்சிருச்சுல்ல. என்ன டிவோர்ஸ் பண்ணிடுங்களேன்." "அதெல்லாம் முடியாது. பார்த்துக்கலாம். மூடிட்டு வெளியிலே நில்லு." "அப்ப நீங்க அந்த டாக்க பார்த்தா அது உங்களே பார்த்துட்ருக்கு. இந்த நாய் வேற என்ன பார்க்குது. கடிச்சு கடிச்சு தொலைஞ்சா என்ன ஆகுறது? அது இருக்க ஹைட்டுக்கே நான் போய் சேர்ந்துருவேன்." அப்படின்ட்டு நீங்க அங்கேயே நின்னுட்ருக்கீங்க. "ஏய்! உள்ள போய் வீட்டுக்குள்ள இருடி. எதுக்கு வெளில நிக்கிற?" அப்புறம் உங்க அப்பா வந்து, "நான் என் பொண்ணுக்கு பாலு, பழம், பிஸ்தா முந்திரி முந்திரி பேரா போட்டு வளர்த்தேனே. ஆனா என் பொண்ணு ஒரே நாள்ல டேன் ஆயிட்டாளே" அப்படின்னு என்ட்ட வந்து சண்டை போடுறதுக்கா? அச்சச்சோ! பாவம். அதனால உங்க அப்பனுடைய நீலிக்கண்ணீர வடிக்க வேணாம்னு நெனைக்கிறேன். அதனால நீ என்ன பண்ற? உள்ள போயிடு. ரெஸ்ட் எடு. "ஜங்குக் உள்ள ஏசி கூட இல்ல." "ஐயய்யோ! பணக்காரி வீட்டு அம்மாவுக்கு ஏசி இல்லாம இருக்க முடியாதோ?" "பரவால்ல. நைட்டு ஜம்முன்னு ஏசில இருக்கலாம் 2 பேரும் குஜாலாவா. இப்போ போய் அந்த வேக்காட்டுலயே விழுந்து சாவு." அப்படின்னுட்டு ஜங்குக் மாட்டு உள்ள கிளம்புறான். "ஜங்குக் ட்ரெஸ் இல்ல. அட்லீஸ்ட் உங்க ட்ரெஸ்ஸாவது குடுங்களேன்." "ஏய்! என்னாடி ட்ரெஸ் இல்லன்ற? அந்த கபோர்ட தொறந்து பாரு. அவ்ளோ ட்ரெஸ்ஸு கெடக்கும். எல்லாம் உனக்கு தான். போட்டுக்கோ." "உள்ள ட்ரெஸ் இருக்கா? ஆனா அதுவே ஏதோ குடோன் மாரி இருக்கு. இந்த ஸ்டோர் ரூமோட மோசமா இருக்கு ஜங்குக்." "ஐயய்யோ! ட்ரெஸ்லாம் சூப்பரா இருக்கும். உனக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா நைட்டு மட்டும் நான் சொல்றத போட்டு வா என்ன? பக்காவா இருப்ப." "ஜங்குக்." "ஏய்! உள்ள போய் வேலைய பாரு போ." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மாட்டு போயிடுறான். நீங்களும் அந்த டோர தொறந்து அப்படியே போறீங்க. இந்த பீரோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் அது உருப்படியா இருக்கணும். பிளாக்கா இருந்தா கூட பரவால்ல. அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அங்க நெறைய ட்ரெஸ் இருக்கு. ஆனா எல்லாமே கிழிஞ்சு போயிருக்கு. நீங்க அதே பார்த்து நின்னுட்ருக்கீங்க. ஓகேடா. இதோட இந்த பாட்ட நான் முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு கொஞ்சம் சூனா போட்டுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பத்தி என்ன கருத்து இருக்கோ கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. டாடா! பாய்! சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.